நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுச்சி தமிழர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம். திரு ஜாக்குவா தங்கம் அவர்கள் கில்டு தலைவர். திரு ஆர் கே அன்பு செல்வன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம். திரு அனிஷ் பிரபு அவர்கள் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர். திரு என் செல்வகுமாரன் அவர்கள் திரைப்பட இயக்குனர். தொல் திருமாவளவன் அவர்கள் நடித்த மின்சாரம் படத்தை இயக்குனர். திருமதி ஜி மதுரம் அம்மாள் அவர்கள் கடலூர். திரு பி ராஜா அவர்கள் தொழிலதிபர் கடலூர். மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் வேதாதி பாண்டியன் அவர்கள் மரியாதை செய்கிறார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆர் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் வேதாஜி பாண்டியன் அவர்கள் மரியாதை செய்கிறார். கில்டு தலைவர் மரியாதைக்குரிய ஜாக்குவா தங்கம் அவர்களுக்கு வேதாஜி பாண்டியன் அவர்கள் மரியாதை செய்கிறார். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆர் கே அன்பு செல்வன் அவர்களுக்கு படத்தின் இயக்குனர் வேதாஜி அவர்கள் மரியாதை செய்கிறார். திரை நட்சத்திரம் மற்றும் தயாரிப்பாளர் அனிஷ் பிரபு அவர்களுக்கு வேதாஜி அவர்கள் மரியாதை செய்கிறார். தயாரிப்பாளர் பாண்டியன் அவர்களுக்கு வேதாஜி அவர்கள். திருமதி ஜி மதுரம் அம்மா அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. தொழிலதிபர் ராஜா அவர்களுக்கும் படத்தின் கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களையும் நாயகன் கோகுல் சத்யா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. படத்தின் இசையமைப்பாளர் ஆல்வின் கலை பாரதி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கதாநாயகன் அவர்களுக்கு அடுத்ததாக ஓகேவா? ஓகே. தமிழகத்தின் விடிவெள்ளி இப்போ சேக்காகுதா? அதான் நான் நின்னாலே சேக்காகுதான்னு பார்த்தேன். தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும்
தன்னோட அத்தனை வேலையும் வந்து நிற்கிற முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்கிற அவரை எப்படி கடவுள்னு சொல்கிறதா, அப்பான்னு சொல்கிறதா, அண்ணன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல, திருமாவளவன் அண்ணன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க. அத்தனை பேரும் ஒரு கைத்தட்டல் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கனால நம்ம தமிழர்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இடையில ஒரு 10 வருஷம் முன்னாடி தமிழ் பிரச்சனை, தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்டை காப்பாற்றுனது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மனிதர் தான். அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுகிறதுக்கே எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் நீண்ட ஆயுளாக இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்குது, அந்த இடத்துல சொல்ல முடியல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் வந்து, ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை படத்துக்காக அவங்கள கூப்பிட்டுறது சரியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக மிக அற்புதமான ஒரு 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட இப்போ கோவாவில் இருக்கணும், ஆனால் அங்கே வந்தது காரணமே இந்த 2 சிங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்காக எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடின திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஜெயிச்சமா தோத்தமானெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் ஜெயிப்போம். தமிழர்கள் ஜெயிச்சே தீர்வோம். எந்த கட்டத்திலையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம். வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் போட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்தது யாராக இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் வடநாட்டிலேருந்து வந்து உட்காந்துட்டு அவங்களெல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அகதியாக ஆகிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கண் கலங்கணும். நானே இலங்கைக்கெல்லாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன். அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் சாவோம், ஆனால் தமிழனுக்காக குரல் கொடுத்து சாகிறோம் இல்லையா, அதுதான் பெருசு. உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழனா பிறக்கிறதுக்கே புண்ணியம். அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். நான்லாம் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம், 40 வருஷம் பழக்கம். என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. அதனால் நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட சின்னவர். அப்பானையும் சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாதம் 25ஆம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறது யார்? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யார்? போலீஸ். ஆனால் நான் சாவுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சுருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன். வெட்டுவேன், எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுவாங்க. சொன்னாங்க இல்லை நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்களோ, யார் யார் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரும் எழுதி வச்சேன். ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்கள் அண்ணன் முன்னாடி, திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சுருக்கேனே, உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், எல்லோரும் நீங்கள் தான். என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது. அப்படி தொட்டால் அதுக்காக பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோடு வாழ மாட்டான். அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அண்டர் கிரவுண்டில் எடுக்கிறாங்களா தெரில. ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும், அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இதில் இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமணம் 2 மணிக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும், 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும். அவரை பேச
அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணி கடலூரில் இருக்கணும். அதான் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கிக்கங்க அப்படின்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் சல்லி போயிடலான்னு கேட்டேன். அதனால் சொன்னேன். அதனால் அர்ஜெண்டாக பேசினால இந்த பேச்சை தொடர்ந்து நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துனாங்களோ அதை நம்ம பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு அம்மா அம்மானி நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அம்மாவை கொள்கிறான் பணத்துக்காக. அது இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க, தாயை மதிச்ச மட்டும்தான் தலைநிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தாயும், தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ரொம்ப அற்புதம் இருந்துச்சு. அந்த பாடலாசிரியர் வந்திருக்காரா? அது உண்மையிலே ஒரு கைத்தறி தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த தாயும் தந்தை வணங்குங்க, எல்லாத்துக்கும் மேலே தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. எந்த நாட்டில் போனாலும் சரி மாடு அம்மானி தான் சொல்லுது, நம்ம காதடிச்சா ஓமுங்கிறது தான் சொல்லுது, கடல் அலையில் போனாலும் தமிழ் தான் பேசுது, எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமான மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஜாக்குவார் தங்கம் சார் அவர்களுக்கு நன்றி. தமிழை பற்றியும் இந்தியர்களை பற்றியும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அடுத்ததாக திரைப்பட சிற முதலீட்டு தயாரிப்பாளர் அவர்கள். வணக்கம். பேச வேண்டியது எல்லாமே ஜாக்குவார் தங்கம் பேசிட்டாரு. ஏன்னா புரட்சி புயல், எழுச்சி புயல், மக்கள் புயல், புயலோ புயல் என்று பேசிட்டாங்க. என்னென்னா 2 பேருமே பேச்சு புயல். அண்ணன் திருமாவளவனும் சரி, வேலுமணியும் சரி, 2 பேருமே புரட்சி புயலுங்கிறதோட பேச்சு புயல். சட்டசபையில் பேசினா சும்மா டப்பா டான்ஸ் ஆடுங்க. அண்ணன் வேலுமணி பேசினா அதிகமாக கேட்பேன் நான். அதுமாதிரி திருமாவளவன் எங்கே பேசினா கேட்பேன். என்ன காரணம், இந்த வேதாஜி பாண்டியத்தை பற்றி பேசணும். இந்த படம் பார்த்தா இரவு பறவை நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னத்தை இவர் எடுக்க போகிறாரு, ஒரு 4 வருஷமாக 3 வருஷமாக கஷ்டப்படுறாரு, இது எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடையும் என்னுடைய ஆஃபீஸுக்கு தனியாக வருவார். பார்ப்பேன், வாங்க வேலை பண்ண எப்படியானது 3 வருஷமாக அந்த படத்தை ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இன்றைக்கி நிப்பாட்டுக்கார பாருங்க. கடலூர் மாவட்டத்தினாலே உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், வெள்ளம் புயல் காற்று மழை என்னன்னா எப்போ பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம், அப்போல்லாம் நான் தஞ்சாவூர் மாவட்டம், கொரடாச்சேரி, திருவாரூர். எனக்கு 5 வயசு 6 வயசுலாம் பார்த்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினம் கொடி ஏற்றிடுவாங்க, மழைன்னா கொடி ஏற்றிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமாக எடுத்திருக்காரு. எங்களுடைய சங்கத்தை சார்பாக நான் சொல்கிறேன், மனப்பூர்வமாக வேலைச்சு பண்ண நான் பாராட்டுறேன். என்னன்னா ஒரு தைரியமாக யாரோட உதவி இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூரில் பணம் தான் சொல்லி கூட போய் ஏமாற்றி கோயம்புத்தூரில் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன். நினச்சாலே அவர் அது இருக்கணும், வாங்க வேலை பண்ணியேன். ஆமாம், அதனால் பார்த்துங்க, இவருடைய முயற்சி தான் இன்றைக்கி கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு. எல்லாருமே கைத்தட்டுங்க. ஏன்னா இவர் ஒரே மனிதன். நல்லா பாருங்கள், நான் பேசலாம் பேச மாட்டேன், சும்மா பேச மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் பேசுவேன். இவர் வருவார், ஒவ்வொரு நாள் தனியாக 7 மணி 8 மணி நின்று எப்படியாவது ஜெயிக்கினார். இன்றைக்கி ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் 2 பேரும் கூட்டத்தை வச்சு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுறாருன்னா இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணு. காரணம் நல்லா இருக்கு படம். நீங்கள் நான் தான் சொன்னேன், படம் பார்க்கும்போதே எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. என்ன காரணம்னா 1989 நினைக்கிறேன், இங்கே விடுதலை புலிங்க ஜக்கரேகனில் மாத்தியாவை சுட்டு போனாங்க நினைக்கிறேன். மாத்தியாவங்கிறவங்க தான் ஜெகரை சுட்டு போனாங்க. அப்புறம் நான் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் இருக்கேன். அப்போ 4 மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு எங்கள் ஊர் கொரடாச்சேரி வழி அப்படி வேதனையில் தான் போவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா யமகால் உள்ள இதெல்லாம் இன்ஜின்லாம் திருட்டு போகிறாங்க. நான் 4 மணிக்கு எழுந்து பார்த்தா என்னடா அப்படி இவ்வளோ வேறு 6 அடிக்கு ஓடுறேன்னு பார்த்தா எல்லாமே விடுதலை புலி ஓடினாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த விடுதலை புலிங்கிற ஒன்று இருந்ததுனால தான் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்க இந்த அமைதிப்படன்னு ஒன்று அனுப்பாமல் இருந்திருந்தா இன்றைக்கி விடுதலை புலி ஈழங்கிறது என்றைக்குமே அழிஞ்சிருக்க. காரணம்னா அந்த ஈழத்தில் கொண்டு போய் அமைதிப்படை விட்டதுனால தான் இந்த ராஜீவ்காந்தியோட பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மீறி இன்றைக்கி ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், தமிழ்நாடு அரசு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்றைக்கி இலங்கை மக்கள் அப்படியே தத்துரமாக எடுத்திருக்காரு வேதாஜி பாண்டியன். ஏன்னா அதிக நேரம் இல்லை, இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ண. காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தனி மனிதனாக நின்று ஜெயிச்சிருக்காரு. இவரை நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு. ஒவ்வொரு எடிட்டிங், டப்பிங், டிஏ, ஷூட்டிங் கீட்டி ஒரு தனி மனிதனு போய் இது பண்ணிக்காரு. அதனால் இப்போ 2 புரட்சி புயலும் பேசுவாங்க, 2 பேச்சு புயலும் பேசுவாங்க. இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சப்போர்ட் பண்ணி சேருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்,
இந்த வேதாஜி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பாக கண்டிப்பாக சப்போர்ட் போனோம். ஏன்னா தனி மனிதன் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம். இவர் தனியாக சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு. அது எங்களோட சங்க சார்பாக பாராட்டு. நன்றி, வணக்கம். நன்றி சார். தமிழர் தோல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பாடல்கள் முன்னோட்டம் வெளியிட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கிடையாது, தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த இரவு பறவை திரைப்படத்தை நான் இந்த ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். படத்துடைய தலைப்பு இரவு பறவை. இந்த இரவு பறவைனா இரவில் இரையை தேடி பறந்து அதை இரையை தேடி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அது உட்காந்து பறக்கிற பறவை இல்லை. இது இரவு பறவை. கடல் கடந்து நாடு கடந்து உடமையில் விட்டுட்டு உயிர் பழச்சா போதும்னு வறுமையில் வாடி தப்பிச்சு தமிழகத்துக்கு வந்து தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை தேடி வந்து உயிர் பழச்சா போதும்னு வந்து 2 நாட்டுடைய இராணுவத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு கடைசியாக கரை சேர்ந்து வந்து இங்கே வாழ்கிற மக்களுடைய வலியும் வேதனையும் கடல் பறவையா, அதாவது இரவில் வந்து தப்பிச்சு வருவாங்க. அதனால் அந்த இரவு பறவைன்ற அந்த டைட்டில் அதுக்காக வச்சோம். அந்த மக்களுக்காக நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலான படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா நண்பர்கள் எல்லாருமே. இது இன்னொன்றுனா, இந்த படத்துக்கு நான் என்ன நினச்சனோ அதை நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தை வாழ்த்த வருகின்ற என் ஆருயிர் அண்ணன், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னுடைய கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இதை நேரில் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், எங்கள் விடிவெள்ளி, தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் டி வேல்முருகன் அண்ணன் அவர்கள். அண்ணன்ட்ட சொன்ன உடனே, இந்த கான்செப்ட் சொன்ன உடனே இது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகும், நல்ல கான்செப்ட், நான் கண்டிப்பாக வருவேன், அவசியம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் போதிய நேரமின்மை இல்லாத காரணத்தினால் அனைத்து தரப்பட்ட எனக்காக உழைத்த கடலூர் மக்கள், கடலூர் நடிகர் சங்கம், என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொருத்தரையும் நேரம் சொல்ல விரும்பலை, நான் முடியலை, டைம் இல்லை. எனக்காக என்னுடன் தோள் கொடுத்த மின்சாரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் செல்வகுமாரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்க. இன்னும் நிறைய சொல்லணும், எனக்கு போதிய நேரமின்மை, தலைவர்கள்லாம் பேசணும் இந்த படத்தை பற்றி. மிகப்பெரிய அளவில் இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயமா இதை கொண்டு போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் இரட்டை குடியுரிமையை பற்றி ஒவ்வொரு தலைவர்களும், நம்ம இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் வரைக்கும் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட்டில். எல்லாருமே வாய் வழியாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஒரு திரைப்படமாக எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்திருக்கேன். இது எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து மீடியா மக்கள், மீடியா பப்ளிக், ப்ளஸ்ஸு, சொந்த பந்த அனைவருக்கும், எங்கள் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது திரு செல்வகுமரன் ஐயா அவர்களுக்கு எழுச்சி தலைவர் தமிழர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் ஷால்வை அணிவார். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.